ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் நம்ம எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஃபேஸ் பேக், ஃபேஸ் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறது, நைட் க்ரீம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபேஸ் பேக், ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது ரெட்டு கலரு நாட்டு செம்பருத்தி நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 6 பூ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது உள்ள வந்து நம்ம ஃபேஸ் க்ரீமு நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த நடுவில் இருக்கிறது கூட நம்ம இந்த அளவுக்கு எடுத்துடலாம். இதில் அவ்வளோ ஒரு சக்தியானது, ரொம்ப நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக நல்லா ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 6 பூ நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது நம்ம இந்த 6 பூ எடுத்தாச்சு. இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இது 6 பூ வந்து நம்மளுக்கு நம்ம க்ளீனாக இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிங்களாக இருக்கும். இது நம்ம ஒரு வெடிக்கு 2 தடவை நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா இதில் தேன் இருக்கிறதுனால நான் சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் நம்மளுக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 6 இல்லை 5 கூட எடுத்து நீங்கள் க்ளீனாக கழுவிக்கலாம். ஒரு வெடிக்கு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கலர் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ இது நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம அடுத்து மிக்ஸ் பண்ண போட்டு வேஸ்லின்னு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேஸ்லின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு இப்போ இது நம்ம இந்த வேஸ்லின் போட்டு வந்து இது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வச்சுட்டு இது ஸ்லோவாக நம்ம அதே அந்த சூடு ஏறும், இது நல்லா கரிஞ்சிடும். வேஸ்லின் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். செம்பருத்தியை அரைச்சி வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து வேஸ்லின் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்படி கரைஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ
இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற விடணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நம்ம எலுமிச்சப்பழம் சாறு எடுத்துக்கிறோம். அந்த கலர் மாறத்துக்கு ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க. ஒரு 2 ட்ராப் போட்டாலே போதும். அந்த கலர் அப்படியே அந்த செம்பருத்தி கலர் எந்த கலர் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்துடும். அடுத்து இதில் நம்ம ரெடிமேடு அலோவேரா ஜெல்லை சேர்த்துக்கிறோம். இது ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ரெடிமேட் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க கத்தால வந்தால் இப்போ இது ஒரு 2 வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே கூட நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டில் நீங்கள் தூங்கும் போது இது முகத்துக்கு நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். நைட்டை போட்டு கழுவணும்னு இல்லை, காலையில் கூட நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். நம்ம ஸ்கின் எந்த ப்ராப்ளமும் இல்லை, டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷனு இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை. பாருங்கள் இந்த அளவுக்கு. இது ஒரு பாக்ஸ் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு நைட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்து ஒரு 2-3 ட்ராப் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு 2-3 ட்ராப் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வேஸ்லினும் போட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆயில் போல் இருக்கும். இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி எல்லாம் நல்லா நீக்கி கொடுக்கும். அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு இந்த செம்பருத்தி பூவில். அதுவும் நாட்டு செம்பருத்தி பூ எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு செம்பருத்தி பூவெல்லாம் அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் கிடைக்காது. இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி பூ எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஃபுல் பாடி கை கால் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமு, அதுதான் நைட் க்ரீம் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் டைமில் கூட நீங்கள் வேலைக்கு போகிறோம் இருந்தால் கூட நீங்கள் கை காலெலாம் வெள்ளையாக இருக்கும், அதனால நம்ம எண்ணெய் போடுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி க்ரீம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எடுத்து டச் பண்ணாலும் போதும், உங்களுக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். காலையில் எழுந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணலாம். நைட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கையில் நம்ம எந்த வேஸ்லின் எல்லாம் அது இது போடாமல் இது வேஸ்லின்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி ஒரு செம்பருப்பு நம்ம முகம் நம்ம ஃபுல் பாடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு சூப்பர் க்ளோ கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.